பொன்னி. இங்கே தூய்நாதன், இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன் ஜெயா. எங்கள் அப்பாவை எப்படி ஒரு மூலையில் உட்கார வச்சியோ அந்த மாதிரி உன்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி உன்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். நீ நினைக்கலாம் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கியா அப்படின்னு. ஆமாம், அதை நானே சொல்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப யோசிச்சு கஷ்டப்படுறதுனால உன்னை பழிக்கு பழி வாங்க தான் வந்திருக்கேன். உன்னை எப்படா பழி வாங்குறது அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நீ எங்கள் அப்பாவுக்கு பண்ண துரோகம் அப்படி. ஒரு நாள் எங்கள் அப்பா சிங்க மாதிரி இருந்தவர் இப்போது செதஞ்சு போய் உட்காந்துருக்காரு. அதனால் உன்னை எப்படி பழித்துக்கலாம், எப்படி பழி வாங்கலான்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சரியான வாய்ப்பாக அந்த கடவுளை எனக்கு இப்போ அமைச்சு கொடுத்துருக்காரு, இந்த முத்தையா மூலியமா. ஸோ முத்தையோடைய பொண்ணை நீ என்ன பண்ணுன உண்மையை சொல்லு. அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையா? இந்த கேஸ் எப்படி இனிமேல் என் கையில் தான் இருக்க போகுது. உன்னை நான் சும்மா விட போது கிடையாது. நீ என்கிட்ட எல்லாம் வசமாக மாட்டிக்கிட்ட. எங்கள் அப்பாவுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட போகிறதும் இல்லை. ஸோ இனிமேல் நீ உன் ஆயுசுக்கும் இதே ஜெயிலில் தான் இருக்க போகிற அப்படின்னு இங்கே அந்த தூய்நாதன் பையன் கைலாஷ் பயங்கரமாக பேசுகிறாரு. அதை கேட்டு சந்திரசேகர், இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை தப்பான வழியில் யூஸ் பண்ணுறீங்க. நாங்கள் இதை மேலெடுத்து கொண்டு போய் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன். என் பொண்டாட்டியை நானே வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு இங்கே சந்திரசேகர் சொல்ல, சார் தாராளமாக நீங்கள் போங்க, மேலிடத்துக்கு போங்க, இல்லை அந்த கடவுள்கிட்ட வேணாலும் போங்க. ஆனால் சட்டம் தன் கடமை செய்யும் அப்படிங்கிற மாதிரி முத்தையா கேஸ் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே சட்டப்பூர்வமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ மருமகளை வன்கொடுமை பண்ணி இவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணு இப்போது உயிரோடு இருக்காளா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த பொண்ணை கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய அப்பா இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லட்டும். அதுக்கப்புறமா இவங்களை வெளியே எப்படி கொண்டு வரதுங்கிறத யோசிக்கலாம். நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலும் இதுதான் சார் தீர்ப்பு, புரிதுங்களா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் வெளியே போக சொல்லிடுறாரு. சந்திரசேகரும் வெளியே போயிட்டு முத்தையாட்ட கெஞ்சிறாரு. முத்தையா, இங்கே போகிற முத்தையா, நீ உன் பொண்ணு காணா போச்சுன்னு சொல்லி நீ கேஸ் கொடுத்ததெல்லாம் சரிதான் முத்தையா, நான் இல்லைன்னு சொல்ல. உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் அவன் ஏற்கனவே ஜெயலட்சுமி மேலே கோபமாக இருக்கான். அதனால் பழி வாங்கிறதுக்காக இந்த கேஸை தப்பான வழியில் பயன்படுத்திக்கிறான். முத்தையா ப்ளீஸ் முத்தையா, நான் சொல்கிறது கேளு. பொண்ணியை நான் அழைச்சிட்டு வரேன், எனக்காக இந்த கேஸ் வாபஸ் வாங்க முத்தையா. முடியாது சந்திரசேகர், முடியவே முடியாது. ஒரு பெத்த பொண்ணை இந்த அளவுக்கு குடும்பப்படுத்திருக்கீங்க அப்படின்னு அப்பாவுக்கு தெரிய வரும்போது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படியாப்பட்ட என் பொண்ணை திரும்பி கொடுங்கடான்னா நீங்கள் பொண்ணு இல்லைன்னு ரொம்ப அலட்சியமாக பேசுனீங்க. என் பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி நான் சொன்னதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ண வச்சிங்க. அப்போல்லாம் உன் பொண்டாட்டி பண்ண சரியாச்சா சந்திரசேகர்? சொல்லு. அப்பா நீ எதுவும் பேசவில்லை, அமைதியாக தானே இருந்த. இப்போது உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா மட்டும் வந்து நீ என்கிட்ட பேசுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இது சொல்லு சந்திரசேகர். அதனால் என்னால் இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாது. அது உன் மனைவிக்கும் அவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட வெறுப்பு. உன் மனைவி அவனுடைய அப்பாவுக்கு என்ன துரோகம் பண்ணா அது எனக்கு தெரியாது. ஆனால் என் பொண்ணுக்கு உன் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணா? என் பொண்ணு இப்போது எங்கே? என் பொண்ணு எனக்கு வந்தே ஆகணும். என் பொண்ணு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க, மீதி நான் அப்புறம் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு முத்தையாவும் போயிட்டாரு. இங்கே பவானி, அப்புறம் சண்முகம், சந்திரசேகர் 3 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சண்முகம் ஒன்று, அப்பா என்னப்பா மாமாவும் இப்படி சொல்லிட்டாரு, அவன் என்னமோ அம்மாவை பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்கிறான், இப்போ சக்தியும் உள்ளே இருக்கான். அப்பா எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குப்பா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்ப்பா இவ்வளோ பிரச்சனை? இப்போது பொன்னி எல்லாத்துக்கும் காரணம் இப்போ பொன்னி தான்ப்பா. பொன்னி மட்டும் வந்துட்டானா உண்மையிலேயே பிரச்சனை முடிச்சிடலாம்ப்பா. சந்துருவனே, இல்லை சண்முகம், பொன்னியை தான் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியலையே. அவள் இப்போது எங்கே இருக்கான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா ரொம்பவே தப்பு பண்ணிட்டாப்பா. உங்கள் அம்மா கொஞ்சமாச்சு பொறுமையாக இருந்திருக்கணும். நான் பல வாட்டி சொன்னேன், ஜெயா நீ அவசரப்படாத, அவசரப்பட்ட இந்த முடிவு எடுக்காத, நீ எடுக்கிற முடியலாம் தப்பாக போகுதுன்னு சொன்னேன். ஆனால் ஜெயா எங்கே கேட்டா? ஜெயா என் பேச்சை கேட்கவே இல்லை. என் பேச்சை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயிருக்கவும் போயிருக்காது. எந்த தப்புமே பண்ணாத பொண்ணியை நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்? அதுக்கு தான் இப்போது ஆண்டவன் ஜெயாவுக்கு இப்போ தண்டனை கொடுத்துருக்கான். பண்ணாத ஒரு தப்புக்கு, அதுவும் பொன்னியாலேயே ஜெயா இப்போது பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் ஜெயாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. ஆனால் இப்போது பொன்னியை கூட்டு வந்தால் மட்டும் பொன்னி ஜெயாவை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நீನು அப்படின்னு கேட்க, சண்முகம்னே பா என்னப்பா பேசுகிறீங்க? பொன்னி ஒன்றும் அப்படி ஆள் கிடையாதுப்பா. அவளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பொண்ணு தாப்பா நினைப்பா. யாரும் நம்மளால் கெட்டு போகணுன்னு சத்தியமாக நினைக்க மாட்டான். அப்படியாப்பட்ட பொண்ணு தான் பொன்னி. அதனால் நாம் இப்போது நம்ம இருக்கிற ஒரே முடிவு பொன்னியை தேடுறது மட்டும்தான்ப்பா. பொன்னியை தேடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவை இந்த சைக்கோ கிட்ட வந்து காப்பாற்றிடலாம். இல்லைனா இவன் அம்மாவை என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு புரியலப்பா. பார்த்தீங்களா இவன் இப்படி எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அதுவும் ஓப்பனாகவே சொல்கிறான். நான் பழிவாங்கத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு.
ஏற்கனவே முத்தையா மாமாவை அவன் ரொம்பவுமே குழப்பி வச்சுருக்கான்ப்பா. உங்கள் பொண்ணு அப்படி பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. அதே மாதிரி வேணும்னு இவன் ஏதாவது ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லி அது பொண்ணு தான் சொல்லி முத்தையா மாமாவை இன்னும் பயங்கரமாக ஏற்றி விடும் வாய்ப்பு இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு பொண்ணி இவன் கையில் கிடைக்கிறத விட நம்ம கையில் கிடைக்கிறதாப்பா நல்லது. ஏன்னா இவன் பேசலாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவன் தேடி பொண்ணியை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கங்க, இவனே பொண்ணியை மறைச்சு வச்சுட்டு பொண்ணு கிடைக்கல பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி கேஸையே க்ளோஸ் பண்ணுவான்ப்பா. அப்போ நம்மளால் ஆயுசுக்கு அம்மாவை வெளியே கொண்டு வரவே முடியாதுப்பா. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பொண்ணியை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அம்மா கொண்டு வரலாம்ப்பா அப்படின்னு சண்முகம் சந்திரசேகர்னு எல்லாரும் ஒரு மூலையில் பயங்கரமாக தேடுறாங்க. இங்கே சண்முகம் பொன்னிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் பொன்னி ஃபோன் எடுக்கவும் இல்லை. சண்முகத்துக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை நம்ம பொன்னி அந்த பார்லம்மா வீட்டிலேருந்து தங்கியிருப்பாளோ அப்படின்னு. ஆனால் சக்தி அங்கேயும் தான் கேட்டு வந்துட்டானே, இல்லைன்னு சொன்னாலே அப்படின்னு சண்முகம் நேராக பார்லம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போகிற சண்முகம் நாம் மார்வெஸ்ட்டில் உள்ளே போயிட்டா என்ன அப்படின்னு இங்கே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணதும் அந்த பார்லம்மா அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க கார் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. போன உடனே இங்கே சண்முகம் மார்வெஸ்ட்டில் இது மாதிரி நான் ஈபிலேருந்து வரேன், உள்ள சர்வீஸ் கனெக்ஷன்லாம் கரெக்டாகன்னு பார்க்கணும், செக் பண்ண சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லி வெளில இருக்க செக்யூரிட்டி சொல்கிறான். உடனே அவனும் உள்ளே விட்றாங்க. உள்ளே போனதும் செக் பண்ணுறான். அப்போ பார்த்தா சண்முகத்துக்கு அங்கே பொன்னி உட்காந்துருக்கு நல்லா தெரியுது. அது பொன்னி மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. உடனே அங்கே போகிறான். அங்கே போயிட்டு சும்மா டிவிலாம் செக் பண்ணுறான். அப்போ தான் உடனே அண்ணா இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்குங்க அப்படின்னு பொன்னி தான் ஜூஸ் எடுத்து வராங்க. இது ஒரு எலக்ட்ரிஷியன் நினச்சி டக்குன்னு சண்முகத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா அது பொன்னியாக இருக்குது. உடனே இங்கே மாஸ்க்கு கேப்லாம் கரெக்டாக சண்முகம் கரெக்டாகவும் பொன்னிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. மாமா நீங்களா அப்படின்னு சொல்ல, பொன்னி என்னை மன்னிச்சிரு பொன்னி, நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அதுக்காக நீ ஏன் பண்ணி எங்களை போய் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்ல, என்ன மாமா என்ன பேசுகிறீங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்துறேண்ணா? ஏன் மாமா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? நீங்களா சேர்ந்தானே என்னை கஷ்டப்படுத்துனீங்க. உங்கள் அம்மா எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க என்கிட்ட. நான் என்னமோ தேச துரோகம் பண்ண மாதிரி என்ன எவ்வளோ பிரச்சனை பண்ணி விட்டாங்க. எல்லாத்துலேருந்து மீண்டு தானே நான் வெளியே வந்தேன். உங்கள் குடும்பமே எனக்கு வேணும்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தேன். அப்போ கூட என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு தானே வந்திருக்கேன். நான் போட்ட சபதப்படி நான் என் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க சண்முகவனே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்படி முத்தையா மாமா இங்கே பெரிய பிரச்சனையாகி அம்மாவும் சக்தி இப்போது ஸ்டேஷனில் இருக்காங்க. அங்கே ஏற்கனவே அம்மாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவன் அம்மாவை பழி வாங்கணும் அப்படின்னு இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு இப்போது 2 பேரும் ஜெயிலில் அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, பொன்னி ஒன்று அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சண்முகனே என்னம்மா பொண்ணு இப்படி பேசுகிறம்மா, என்னதான் இருந்தாலும் சக்தி உன் புருஷன், ஜெயா அம்மா உன்னுடைய அத்தை இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு ஆபத்துனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? என்ன பண்ணி இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்க, இல்லைம்மாம்மா எனக்கு மனசு வெறுத்து போச்சு. உங்கள் வீட்டை பார்த்தாலே எனக்கு இப்போது அங்கே வரத்துக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்கிற பேர்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. என்ன அந்தளவுக்கு நீங்களாம் கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனால தான் இனிமேல் உங்களுடைய உறவே வேணான்னு சொல்லி நான் இந்த வீட்டில் இப்படி அனாதை மாதிரி இருக்கேன். இல்லைம்மாம்மா என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க. நீங்கள் வந்தது மட்டும் எங்கள் மேடம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. வேணாம் மாமா நீங்கள் கிளம்புங்க மாமா அப்படின்னு சொல்ல, இங்கே சண்முகம் எவ்வளோ பேசி பார்க்காது பொண்ணிக்கிட்ட. ஆனால் பொண்ணி கேட்கவே இல்லை. உடனே சண்முகமும் சரிம்மா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா பொண்ணி வேணால் இப்போதைக்கு கோவத்தில் அப்படி பேசலாம். பொண்ணுக்கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். இப்போது என்ன நிலமை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பொன்னிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பொன்னியாகவே வருவா அப்படின்னு சண்முகமும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சொன்ன மாதிரியே பொன்னியை உட்காந்து யோசிக்கிறாங்க. என்ன இது நம்மளால் அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டமா? அது சத்தியமாக வரக்கூடாது. பாவம் தானே சக்தியும் ஜெயாதா கொஞ்சம் கோவப்படுவாங்க, முன்கோபம் அதிகம். அதுக்காக அவங்க ஒன்றும் தப்பானவங்க கிடையாது. அதுக்காக அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஐயோ பாவமாச்சு அப்படின்னு பொன்னி யோசிக்கிறாங்க. சரி நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு பொன்னி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொன்னிக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்த ஜெயாவை பொன்னி மன்னிச்சு அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் சொல்லி ஜெயாவை வெளியே கொண்டு வந்து ஜெயாவுடைய ஆணவத்தை பொன்னி அவங்களுடைய இந்த விஷயத்தினால அடக்க முடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.